சாரா சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். அப்படி சப்போஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய முன்னாடி வீடியோஸோடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒவ்வொரு வீடியோஸினுடைய தொடர்ச்சியிலுமே நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கு முன்னாடி வீடியோ, அடுத்த வீடியோவோட லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு வாங்க. இதுல வந்து கிராஸ் கட் பிளவுஸ்னுடைய ஒவ்வொரு பார்ட்டா தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அடிப்படையில இருந்தே உங்களுக்கு அதை ரொம்ப எளிமையா நல்ல முறையில கத்துக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க அதை தொடர்ச்சியா பாருங்க. ஆல்ரெடி எனக்கு இது ரொம்ப ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே தெரியும், சும்மா எப்படி இருக்குன்னு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயம் இது வந்து உங்களுக்கு யூஸ் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஏன்னா எல்லா விஷயம் தெரிஞ்சு ஒரு வீடியோ பாக்குறதுக்கும் கத்துக்கிறதுக்கு பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால தொடர்ச்சியா நல்ல முறையில நல்ல ஒரு விஷயங்கள் புதுசா ஏதாவது கத்துக்கணும், அதை நமக்கு இருக்கிற சந்தேகங்களை தீர்த்துக்கணும் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க தொடர்ச்சியா வீடியோ பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதுல இதுக்கு முன்னாடி நடத்தின வரைக்கும் எவ்வளவு டவுட்லாம் இருக்குதோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ்லயுமே இருக்கும். சந்தேகங்களுக்கு எல்லாமே பதில் சொல்லிட்டு அதே மாதிரி யோக்கு, அதாவது கிராஸ் கட்டின்னு சொல்லக்கூடியது, அந்த யோக்கு வந்து கட் பண்றதையுமே பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் கொடுத்துருப்பாங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப இதாக புரியிற அளவுக்கும் அதுல சந்தேகங்கள் வராத அளவுக்குமே அவங்க முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுலயும் ஏற்படக்கூடிய நிறைய சந்தேகங்களுக்கு அதுல விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எந்தெந்த இடங்கள்ல நம்ம அதை மாத்தி எல்லாம் பண்ணணும், எதனால மாத்தணும் அப்படிங்கிற விளக்கமும் சொல்லி அந்த விஷயத்த நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனால அதை கொஞ்சம் நுணுக்கமா கவனிச்சீங்க அப்படின்னா தான் எந்த இடத்துல நம்ம மாத்தணும், எதனால அதை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நீங்க அதை கத்துக்கும் போதே அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எளிமையா புரியும். இந்த வீடியோஸ் மட்டும் இல்ல, அடுத்தடுத்த நீங்க வேற எந்த சேனல்ஸ்ல வீடியோ பார்த்தீங்கன்னாலுமே எந்த விஷயம் எதுக்காக சொல்றாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். அதனாலதான் இவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்றது. தொடர்ச்சியா வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்குள்ள என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த கரெக்டான மெஷர்மெண்ட் நம்ம செக் பண்ணி சும்மா ஒரு ரீசெக் பண்ணோம் அப்படின்னா இங்க நம்ம கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிடுவோம். இங்க கொஞ்சம் ஸ்டிச் பண்ணும்போது 36 அப்படிங்கும்போது ஒரு 1/2 இன்ச் மட்டும் நமக்கு இங்க எக்ஸஸா வரும். இது மிடில் செஸ்ட் கரெக்டா 1/4 வந்துருங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 10.5 இன்ச் வரும். இதுல 1 இன்ச் வந்து நம்ம பேக் டாட் பிடிச்சிருவோம். ஆனா இதுல நம்ம செக் பண்ணும்போது இப்படி உயரமா வந்தாவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பட்டியோட லென்த் ஒரு 1/2 இன்ச் அதிகமா தான் வைக்கணும். ஏன்னா இது வந்து இப்படி நார்மலா வைக்கிற லென்த்துக்கும் இப்படி வைக்கிற லென்த்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் வரும். அதனால ஹைட்டா வரும்போது இங்க 3 இன்ச்சு, இங்க மெஷர் பண்ணும்போது 11 இன்ச் வருது, இங்க வந்து 10.5 வருது. அப்ப இந்த 11 இன்ச்சுக்குமே நம்ம யோக் வெட்டினோம்னா தான் நமக்கு வந்து இதுக்கு கரெக்டான இந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது இது இப்படி கிராஸா இருந்தா மட்டும். இப்படி நார்மல் கிராஸ் அப்படின்னா உங்களுக்கு இப்ப இந்த அளவுக்கு இறங்கி இருக்கு, நான் இப்படி மெஷர் பண்றேன், இது 3 இன்ச்சு, இங்க இருந்து இங்க வைக்கும் போது 10.5 இருந்தா ஓகே, இங்கேயும் 10.5 இருந்தா ஓகே. சரிங்களா? இப்ப இதை நீங்க கரெக்டா இங்க வச்சிருந்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 36 கரெக்டா வந்துருங்க. ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ தான் உங்களுக்கு இந்த பஸ்ட் பாயிண்ட் கிட்ட உங்களுக்கு லூஸ் கிடைக்கும். நீங்க எதுவா இருந்தாலும் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க. உங்க மிடில் பாயிண்ட் மிடில் செஸ்ட்டை வந்து நீங்க 4ஆ பிரிச்சுட்டு இங்க வந்து சீம் அலவன்ஸ் மட்டும் விட்டுருங்க. இதுல வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸஸா இருந்தா போதும். ஏன்னா இப்ப இங்க நான் குறைக்கும் போது எனக்கு இந்த லைன் மாறி வருது. அப்ப இதோட தான் நான் வந்து மெஷர் பண்றேன். எல்லாம் தச்சு முடிச்சது போக பாத்தீங்கன்னா 36 இன்ச் நான் எடுத்த கணக்குக்கு வந்து இந்த மிடில் செஸ்ட் வந்து எனக்கு கரெக்டா வந்துரும். சரிங்களா? ஆமா, அரை இன்ச் அந்த அளவு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும். இல்ல கரெக்டா வந்துட்டாலுமே பிரச்சனை கிடையாது. இல்ல நீங்க அத இப்ப நான் இப்படி இப்படி வச்சு பாக்குறேன் இல்லைங்களா? இப்போ 1/4 மிடில் செஸ்ட் எனக்கு 9 இன்ச் வரணும். சரிங்களா? இப்போ இங்க வந்து 1.25 இல்ல இந்த எக்ஸஸா இருக்கிறத விட்டுருங்க. இங்க எவ்வளவு வருதோ அதை இங்க விட்டுருங்க. இங்க ஏன்னா அக்யூரேட்டா நம்ம தச்சு முடிச்சாதான் அது தெரியும். தைக்கும் போது தெரியாது. இப்ப நான் இங்க மெஷர் பண்றேன், எனக்கு 9.25 வருது. சரிங்களா? அப்ப எனக்கு இந்த 1/4 இன்ச் தான் வந்து இதுல வந்து ஈஸ் அலவன்ஸ் போதும். உங்களுக்கு இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கார்மெண்ட பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இப்ப இடுப்புக்கு நம்ம ஈஸ் அலவன்ஸே கொடுக்கல இல்ல, அப்ப கரெக்டா தானே வருது. நீங்க பேக்கும் ஃப்ரண்ட்டும் எப்பவுமே வந்து இருங்க. இப்ப பட்டிக்கு வந்து இது எக்ஸஸா இருக்கிறத நான் வெட்டிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன். இப்ப இதுல 10.5 இன்ச் வருது, இது கிராஸா இருக்கிறனால ஒரு 10.25 வச்சுட்டு நான் மீதியை வந்து நான் கட் பண்றேன்.
இப்போ வந்து இதை நம்ம இப்படி வைக்கும்போது இந்த அளவு தான் நமக்கு வந்து கரெக்டா வரும். சரிங்களா? இங்க எவ்வளவு இருக்கோ அதே அளவு தான் இங்கேயும் நம்ம வந்து ஸ்டிச் போடுவோம். இங்க எனக்கு 2 இன்ச் வருது, இங்கேயும் 2 இன்ச் வருது. இப்ப இந்த 2 இன்ச்ல தான் நம்ம ஸ்டிச் போடுவோம். இங்க வந்து நம்ம இது புடிச்சிருவோம். சரிங்களா? இப்ப இங்க இருக்கிற அளவை தான் நம்ம பார்க்கும்போது எனக்கு 9.5 இன்ச் வருது. அப்போ ஒரு 1/4 இன்ச், 1/2 இன்ச் மட்டும் உங்களுக்கு எக்ஸஸா வந்தா போதும். இதை நீங்க ஸ்டிச் பண்ணனதுக்கு அப்புறம் நீங்க மெஷர் பண்ணி பாருங்க. இப்ப வந்து தைக்காம நம்ம மெஷர் பண்ணும்போது இப்படி இழுத்தெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செஸ்ட் ரவுண்டோ அது இங்க கிடைச்சிரும். மிடில் செஸ்ட் ரவுண்ட். மிடில் செஸ்ட் எல்லாம் மேக்ஸிமம் வந்து நான் மெஷர் பண்றதே இல்லைங்க. நான் இந்த டாட் வந்து கரெக்டா வச்சுட்டேன்னாவே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த அளவு கரெக்டா தான் வருங்க. அப்ப அதுதான் அப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, இப்ப ஒரு தடவை நீங்க அவங்களுக்கு ஒரு 3 இன்ச் வித்தியாசம் வருது, 1.5 இன்ச் நீங்க வச்சிருக்கீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த 1.5ங்கிறத மட்டும் நீங்க குறைச்சுக்கோங்க. அது ஏதோ ஒரு இடத்துல ஏன்னா, இப்ப நம்ம நம்ம டைரக்ட்டா இங்க இருந்து இங்க மைனஸ் பண்றோம். சரிங்களா? இங்க வந்து ஒரு ஒரு பாயிண்ட் மிடில் இது லோயர் செஸ்ட் ஒண்ணு இருக்கு. அப்போ அந்த லென்த் உங்களுக்கு அதிகமாகும் போது, அதாவது டவுனா வந்துச்சு அப்படின்னா, நம்ம எடுக்கிற கால்குலேஷன் கரெக்டா அக்யூரேட்டா இருக்குங்க. சப்போஸ் நமக்கு வெயிஸ்ட்டுக்கும் அந்த மிடில் செஸ்ட்டுக்கும் கேப் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதுலயுமே நமக்கு வந்து வித்தியாசம் வரும். அப்ப இன்னும் ஒரு 1/4 இன்ச் குறைச்சு நீங்க புடிச்சுக்கோங்க. வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம். நம்ம அப்படியெல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்துட்டே போனோம்னா ஒவ்வொரு இன்ச்சுக்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஆயிருங்க. அதனால அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்னையெல்லாம் கேட்டா நான் மேக்சிமம் மிடில் செஸ்டே கூட ரொம்ப ஹெவி பஸ்டா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நான் எடுப்பேங்க. நான் எல்லா கால்குலேஷனுமே அப்பர் செஸ்ட் வச்சுதான் நான் போடுறேங்க. சரிங்களா? நான் மேக்ஸிமம் செக் பண்ணி பார்ப்பேன். ரீசெக் பண்ணுவேன். செஸ்ட் ரவுண்டும் கரெக்டா தான் இருக்கும். ஒரு சம்டைம்ஸ் மிடில் செஸ்ட் பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா செஸ்ட் ரவுண்ட்ல நமக்கு வந்து பேக் சைடுல மசில்ஸ் எல்லாம் இருக்கிறனால நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் பண்ணி எடுக்கிறதும் மிடில் செஸ்ட் எடுக்கிறதும் ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் தான் வித்தியாசம் வருது. ஆனா பார்க்கும்போது ஹெவி பஸ்டா தெரியும் நமக்கு. இல்ல இல்ல நீங்க இப்ப பேக் இப்ப வெட்டிட்டோம் இல்லைங்களா? இங்க 1.5 இன்ச் வச்சுதான் நான் எல்லாத்துக்குமே நம்ம தைக்கிறோம். இதுக்கு முன்னாடி நான் கிளாஸ் போட்டதுல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா மீடியமா இருக்கவங்களுக்கு 1.25 வைப்பேன். கொஞ்சம் கப் ஷேப் பெருசா இருந்தா 1.5 வைங்க, இங்க 3 இன்ச் வைங்க அவ்வளவுதான் நம்ம சொல்லுவோம். அதுதான் ஓரலான ஒரு கால்குலேஷன். அது எப்படி அது வந்துச்சு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா தான் இத்தனை கால்குலேஷன் நம்ம போடுறோம். சரிங்களா? இந்த பட்டியோட உயரம் வந்து மெயின். பட்டி வந்து 3 இன்ச்சு. இப்பதானே பட்டியோட உயரம் எல்லாம் அளக்குறோம். முந்தியெல்லாம் பட்டியை பத்தி யாருமே கவலைப்பட மாட்டாங்க. ஒரு சின்னதா ஒரு இது இருந்தா போதும், அதுதான் பட்டி. ஆனா உயரம் பாத்தீங்கன்னா 12 இன்ச்சு 12.5 இன்ச்சுக்கு மேல யாருமே இறக்கம் போட மாட்டாங்க. இப்ப நிறைய சேஞ்சஸ் நம்ம பண்ணும்போது அதுல வந்து நம்மளும் நிறைய வித்தியாசங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி பண்ணும்போதுதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இல்லைன்னா நம்மளும் அந்த பழைய அளவு ப்ளவுஸை வச்சே நம்ம தச்சு தச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபிட்டிங் நம்ம கொண்டு வந்தோம்னா தான் அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம இதுல இன்னும் வேற ஏதாவது பண்ணி கொஞ்சம் ஃபிட்டிங் கரெக்டா கொண்டு வர முடியுமா அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். ஆஹா, உங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே வராதுங்க. இந்த அளவுக்கும் இந்த அளவுக்கும் இதே வராது. நம்ம இங்க டாட் பிடிப்போம். அந்த 1/4 இன்ச் புடிச்சிட்டீங்கன்னா போதும். இது கரெக்டா தான். வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம். ஏன்னா நம்ம ஸ்லீவ்லயுமே ஆர்ம் ஹோல் டீப் கட் பண்றோம். ஸ்லீவ்ல கட் பண்ணலன்னா மட்டும்தான் ரீசெக் பண்ணணும். நம்ம ஸ்லீவ்லயுமே டீப் இதே அளவு தான் அதுல கட் பண்றோம். அதனால அது ரெண்டுமே மேட்ச் ஆயிக்கும். ஸ்லீவ்ல வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா தான் வெட்டுறோம். இது வந்து பாடி வந்து கிராஸ் கட்டிங். அதனால ஸ்லீவ் வந்து ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகாது, பாடி வந்து ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால நீங்க அதெல்லாமே ரீசெக் பண்ண தேவையில்லை. நீங்க விட்டுருக்கிற அந்த 1/2 இன்ச் அப்படின்னா அந்த 1/2 இன்ச்ல தையல் போட்டா போதும். ஆமா. இப்ப இந்த சுற்றளவு வந்து இப்ப நான் அளவு எடுக்க சொன்னது எல்லாமே நம்ம பாடியில எடுத்த மெஷர்மெண்ட்ல தான் அளவு வந்து கால்குலேஷன் பண்ணணும். இதுல இருந்து பண்ணாதீங்க. இப்ப இங்க சைடு 1.5 இன்ச் இது சொல்றேன் இல்லைங்களா? அத வந்து நீங்க என்ன கழிச்சு 4ஆ வருதோ அந்த அளவை மட்டும் அந்த இடத்துல வைங்கன்னு சொல்றேன். அவுட்டர்ல கொடுத்தீங்கன்னா போதும். அப்ப அவங்க கப் ஷேப்புக்கான லூஸ் வந்து அதுல கிடைச்சிரும். இன்னொன்னு துணியை பொறுத்து அளவுகள் வந்து மாறும். நம்ம ஒரே துணியில இப்ப பனாரஸ் எல்லாம் தைச்சீங்க அப்படின்னா எவ்வளவுதான் நீங்க தைச்சீங்கனாலும் ஆர்ம் ஹோல் ஃபிட்டிங் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல தூக்கிட்டு இருக்கும். லைட்டா ஒரு இது வரும். அதெல்லாம் நீட்டா அயன் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃபிட்டிங் வந்து அவங்களுக்கு ஓகேவா இருக்குங்க. ஆனா இதுவே நம்ம வந்து லினன்லயோ இல்ல நார்மலா ஃபுல் வாயில் அந்த மாதிரி நார்மலான பிளவுஸ்ல எல்லாம் தைச்சீங்க அப்படின்னா சும்மா ஃபர்ஸ்ட் இது போடும் போதே அவங்களுக்கு ஃபிட்டிங் ஓகேவா இருக்கும். பனாரஸ்ல எல்லாம் நீங்க என்னதான் மொத்தமான துணியில தைச்சு நீங்க ஃபிட்டிங் கொடுத்தாலும் ஒரு சின்ன கிரீஸ் வந்தா கூட அது டபுள் ஆக்கி காட்டும். சரிங்களா? நீங்க என்னதான் ப்ராப்பரா கட்டிங் போட்டு எல்லாமே பண்ணாலுமே அந்த தையலோடைய இது கூட அந்த இடத்துல தூக்கி தான் காட்டும். அதனால துணியை பொறுத்தும் நம்மளுடைய ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும். நமக்கு தேவை சுருக்கு அங்கங்க இருக்கிறதா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது.
அவங்க போடும்போது கன்வீனியன்ட்டா இருக்கா, ஒன் டே ஃபுல்லா போட்டிருந்தாலும் அது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். சுருக்கமே இல்லாம எல்லாம் ஒரு பிளவுஸ் வந்து நம்ம போட முடியாதுங்க. அது வந்து நம்ம ரெகுலரா கைய கால அசைக்கிறது வேலையெல்லாம் பாக்குறோம் அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப இதுல லூஸ் இருக்கு அப்படின்னா இந்த லூஸ் இருந்தாதான் என்னால இது போட முடியுங்க. அதுக்காக இது ஃபிட்டிங் இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது. இது எனக்கு எல்லாமே கன்வீனியன்ட்டா இருக்கு. ஒன் டே போட்டிருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. அப்படிதான் நம்ம ட்ரெஸ் போடணுமே ஒழிய நல்லா டைட்டா பூசி முழுகுன மாதிரி போடணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு அவசியமே கிடையாதுங்க. தண்ணியில ஒரு 2, 3 நிமிஷம் சும்மா இது பண்ணி போட்டு ரொம்ப இறுக்கி புளியக் கூடாதுங்க. நார்மலா புளிஞ்சு நல்லா ஸ்ட்ரைட்டா உதறி காய போட்டீங்கன்னா போதும். நம்ம காய போடுறத பொறுத்து இருக்குங்க. நம்ம கரெக்டான இதுல காய போடாம அங்கங்க இழுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னா 2 பேர் இழுத்துதான் ஆகணுங்க. லைட்டா இழுத்தீங்கன்னா ஓரளவுக்கு துணி நல்லா ஸ்கொயரா கிடைக்கும். அவ்வளவுதான். அதுக்கு அது கரெக்டான இது வரணும். இல்லன்னா அயர்ன் பண்ணும்போதே உங்களுக்கு அது கரெக்ட் ஆயிரும். இப்ப நான் வந்து யோக் கட் பண்றேன். 10.5 இன்ச்சு. 10.5 இன்ச்சுக்கு நான் லைன் போட்டிருக்கேன். இப்ப இதுல எது சைடு எது முன்னாடி அப்படிங்கறத நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த உயரத்துக்கு வந்து நான் நீளம் மட்டும்தான் நான் 10.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப இங்க சைடுல நீங்க என்னதான் நீங்க கரெக்டா வச்சு வெட்டி இருந்தாலும் ஃபைனலா பட்டி வெட்டும் போது அதை கரெக்டான பொசிஷன்ல வச்சுட்டு நீங்க இன்னொரு தடவை மெஷர் பண்ணிக்கோங்க. கரெக்டா இது வச்சுட்டு இது எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து பாத்துக்கோங்க. 3 இன்ச்சு வருது பிளஸ் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு 4.5க்கு மொத்தமா கிளாத் எடுத்துக்கோங்க. ஆனா நம்ம 1 இன்ச்சு தான் சீமுக்கு விடுவோம். அதிகமா 1.5 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கோங்க. 3 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதே அளவு நான் இங்க வச்சேன்னா எனக்கு ஃப்ரண்ட்ல வந்து பட்டியினுடைய உயரம் குறையும். சரிங்களா? அதனால இங்க வர அளவு நான் வைக்கிறேன். 4 + 1 5 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா இந்த இடம் வந்து நமக்கு பட்டி வந்து கரெக்டா ஷேப் கிடைக்கணும். அதனால இந்த கிராஸ் வரணும்னா இங்கேயும் இந்த உயரமும் இந்த கிராஸும் நமக்கு கரெக்டா இருக்கணும். இங்க இருக்கிற அளவு 1.5 இன்ச்சு சேர்த்து நான் இங்க வச்சிருக்கேன். இங்க இருக்கிற அளவுல 1 இன்ச்சு மட்டும் சேர்த்து இங்க முன்னாடி வச்சிருக்கேன். சப்போஸ் இதை நீங்க நார்மலா தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இங்க என்ன அளவு வைக்கிறீங்களோ அதே அளவு இங்க வச்சீங்கன்னா போதும். இது பட்டி உயரமா இருக்கு அப்படிங்கறனால இந்த 1/2 இன்ச்சு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் பாத்தீங்கன்னா 3 இன்ச்சு வருது. அதே மாதிரி இங்கேயும் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இந்த ஷேப் வந்து இதுல நமக்கு சீட்டிங் ஆகணும். இது வரைக்கும் இங்க, அதுக்கப்புறம் இதுல இருந்து இங்க. ஓகேங்களா? இந்த இந்த பெண்ட்ல இருந்து இந்த சைடு இந்த நாச் வச்சு செக் பண்ணி பாக்குறேன். அதே மாதிரி இந்த சென்டர்ல இருந்து இந்த சைடு இதை வச்சு செக் பண்ணி பாக்குறேன். நமக்கு இந்த இது வந்து கரெக்டா வரணும். பட்டி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வெட்டுற மெத்தடுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸ்ட்ரைட்டா வைக்கிறவங்க இருக்காங்க. முன்பக்கம் மட்டும் ஹைட் பண்ணி சைட்ல வந்து 2 இன்ச்சு கொடுக்கறவங்களும் இருக்காங்க. 2 பக்கமும் ஈவனா கொடுக்கறவங்களும் இருக்காங்க. எல்லாம் நிறைய விதத்துல பட்டி வந்து கட் பண்றாங்க. ஆனா என்னோட வீடியோஸ்ல பொறுத்த வரைக்கும் அந்த கப் ஷேப் வந்து ஃபிட்டிங் வரணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த முக்கோண ஷேப்ல வந்து நான் கட் பண்றேன். இந்த சென்டர் வந்து இந்த இது வந்து கொஞ்சம் ஸ்டிச்சிங்காக நான் சும்மா லைட்டா ஒரு கிராஸ் பண்ணி வெட்டிக்கிறேன். இப்ப நம்ம இதுல வச்சு மேட்ச் பண்ணும்போது இந்த உயரம் பாத்தீங்கன்னா இதுல அப்படியே சீட்டிங் ஆயிக்கும். அப்பதான் உங்களுக்கு ஃப்ரண்ட் லென்த் வந்து கரெக்டா வரும். அதுக்கப்புறம் இங்க இருந்து நம்ம கொடுக்கறது வந்து இந்த அளவுக்கு நமக்கு கரெக்டா வந்துடும். சரிங்களா? இந்த உயரம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த சப்போஸ் இதை கம்மியா வச்சுட்டீங்கன்னா இது இப்படி முன்னாடி இழுத்துட்டு போயிடும். இங்க வந்து ஹைட் கம்மியாயிரும். அதனாலதான் இங்க மட்டும் 1 இன்ச்சு நான் சேர்த்தி வச்சிருக்கேன். அப்ப இதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த 1/2 இன்ச்சுல இருந்து நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணி இந்த சென்டர்ல கொண்டு வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இப்படி டர்ன் இது பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வரும்போது உங்களுக்கு பட்டி வந்து கரெக்டா இதே ஷேப்ல இப்படி லிஃப்ட் பண்ணி நிக்கும். இப்ப இதுல நாச் எங்க போட போறோம் அப்படின்னா 1 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு நாச் போட்டுக்கலாம். இப்ப 3 இன்ச் அளவு எடுத்திருக்கோம். பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. அப்போ 3 + 1 4. இதுதான் நமக்கு தையலுடைய அளவு. இதுக்கு நேரா ஃப்ரண்ட் சைடுல வந்து நாச் போட்டுக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் சைடுன்னு தெரியறதுக்காக
நமக்கு இந்த வி ஷேப் இருந்தாலே அது ஃப்ரண்ட் சைடுன்னு தெரிஞ்சிரும். இருந்தாலும் இந்த லைன்ல தான் நம்ம ஸ்டிச் போடணும். இது வந்து நமக்கு உள்ள போற சீம் அலவன்ஸ். இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். இது முன்னாடி வர டாட்னுடைய அளவு. இது வந்து சைடுல வர கப் ஷேப்னுடைய அளவு. சரிங்களா? இப்ப நம்ம இது ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது நமக்கு இந்த அளவு உயரமும் பேக்ல இருக்க உயரமும் நமக்கு கரெக்டா வரும். அதே மாதிரி நீங்க 4th டாட் போடுற மாதிரி இருந்தா இங்க ஒரு நாட்ச் போட்டுருங்க. இல்லாட்டினா மறந்துட்டு விட்டுருவீங்க. அதனால இங்க போடுற மாதிரியே நாட்ச் இங்கேயும் ஒண்ணு நீங்க போட்டுக்கோங்க. இப்ப நம்ம இதுல வச்சு பார்க்கும்போது இங்க மேல இங்க கீழே இருக்க நாட்ச் 2 ஈவனா வரும். மேல வந்து 1/2 இன்ச்சு இப்படி ஸ்டிச் பண்றதுக்காக நமக்கு அதிகமா இருக்கும். நீங்க இப்போ இப்ப இங்க வந்து நம்ம எவ்வளவு அளவு சொல்லியிருக்கேன், நான் 3 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்தி இருக்கோமா. நீங்க இதுல வச்சு ஸ்கேல் வச்சு பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு அதிகம் வருதோ அதை முன்னாடி சேர்த்திக்கோங்க. சரிங்களா? இங்க இருந்து லைன் வச்சு பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு வருதோ அதை வந்து இங்க மேல சேர்த்திக்கோங்க. ஆமா, அதை வந்து மேல எக்ஸஸ் ஆக்கிக்கணும், கீழே வைக்க கூடாது. இப்ப நான் வந்துட்டு இப்ப இந்த 1 இன்ச்சு நான் மைனஸ் பண்ணிடுறேங்க. சரிங்களா? இந்த 1 இன்ச்சு நான் மைனஸ் பண்ணிட்டா இதுல அளந்து பார்க்கும்போது 10.5 இன்ச்சு, அப்போ 9.5 இன்ச்சு வருதுங்களா? அப்போ இங்க வந்து இங்க 1/4 இன்ச்சு போயிரும். சரிங்களா? நம்ம பட்டிக்காக 1/4 இன்ச்சு போயிரும். இங்க இருந்து நான் மெஷர் பண்ணி இங்க நான் 9.5 இன்ச்சு நான் கரெக்டா வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த டாட் பிடிக்கிறதுலயோ இல்ல இந்த யோக் அட்டாச் இந்த ஓப்பன் பீஸ் வைக்கிறதுலயோ இந்த சைட்ல ஏதாவது இது ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்றதுலயோ ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்பக்க சுற்றளவு கம்மியாயிரும். சரிங்களா? இங்க 1/4 இன்ச்சு போனாலும் எனக்கு இடுப்புனுடைய சுற்றளவு 7.75 வருது. இங்க 2 இன்ச்சு பக்கம் எனக்கு அதிகமா வருது. இப்ப இதை நான் எக்ஸஸா விட்டுருக்கிறனால நீங்க ஃபைனலா இதை கட் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். சரிங்களா? 1/4 மட்டும் அளவு வச்சுட்டு மீதியை வந்து நீங்க எப்படியா இருந்தாலும் அதை கட் பண்ணிடத்தான் போறீங்க. நமக்கு இடுப்பு சுற்றளவு நம்ம 4ஆ பிரிச்சுதான் நம்ம மார்க் பண்ணுவோம். அதுக்கு மேல வர்றது எல்லாமே நமக்கு தேவையில்லாத அளவு தான். அதை வந்து ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ எக்ஸஸா வந்தா இந்த சைடை மட்டும் இல்ல இருந்துட்டு போட்டோம்னாலும் பிரிச்சு போடுறதுக்காக நம்ம விட்டுருவோம். சப்போஸ் இங்க பத்தாம போச்சுன்னா நம்ம பட்டி வந்து இங்க என்ன ஆகும்னா பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் துணி வந்து பத்தாம போயிடும். அதனால நீங்க மேக்சிமம் இதே அளவு வச்சாலும் சரி, ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு குறைஞ்சிருந்தாலும் ஓகே. சரிங்களா? இந்த இதுல வைக்கிறது. அதனால நீங்க பேக்ல இருக்க அளவு அப்படியே ஃப்ரண்ட்ல வச்சீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபைனலா ஒரு கொஞ்சம் அளவு மட்டும் அதிகமா வரும். அதை மட்டும் நம்ம வெட்டினா போதும், மத்தது எதுவுமே பண்ண தேவையில்லை. இல்ல அக்யூரேட்டா நான் வச்சு தைச்சு பாக்குறேன்னாலும் நீங்க இந்த 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிருங்க. இங்க ஒரு 1/4 இன்ச்சு போறனால 3/4 இன்ச்சு மட்டும் இதுல மைனஸ் பண்ணிட்டு நீங்க வச்சு கூட தைச்சுக்கலாம். இப்போ இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நீங்க இங்க இருந்து இங்கதானே இடுப்பு சுற்றளவு வைப்பீங்க. அப்போ இங்க இருந்து இங்க இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணும்போது இங்கதான் உங்களுக்கு அவுட்டர்ல போகும். அதனால அது இப்படி கிராஸ் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராதுங்க. கரெக்டா தான் வரும். இங்க துணி நம்ம எக்ஸஸா விட்டுறது எதனாலன்னா இங்க எக்ஸஸா இருக்கிறனாலதான். சரிங்களா? அப்ப அதுல எக்ஸஸா இருக்கிறனாலதான் இதுல நம்ம விடுறோம். அப்போ உங்களுக்கு இது 2 மேட்ச் பண்ணும்போது கரெக்டா தான் வருங்க. இத வந்து இதுல நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணணும்னா இந்த லைன் போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் டாட் லைன் போட்டீங்கன்னா இதுல என்ன உயரம் வருதோ அதுதான் இங்க வருங்க. இந்த ஹைட் சொல்றீங்களா? இது ஒரு 2 கூட போதுங்க. அது நீங்க பண்ணணும்னா டோட்டலாவே இங்க இருந்தே எல்லாத்தையுமே மாத்தணும். பட்டி பெருசா வேணும்னா நீங்க இங்க சைட்ல இருந்தே 3.5 இன்ச்சு வச்சு கொண்டு வரணுங்க. சரிங்களா? இங்க 3.5 இன்ச்சு நீங்க வச்சீங்க அப்படின்னாதான் அந்த அளவு இங்க வரும்போது உங்களுக்கு பட்டி வந்து உயரம் அதிகமா கிடைக்குங்க. இல்லாட்டினா நம்ம நார்மலா என்ன பட்டி சைஸ் வைக்கிறோமோ அந்த சைஸ் தான் உங்களுக்கு இந்த பாடிக்கு என்ன பட்டி சைஸோ அதுதான் வரும். இல்ல இங்க அதிகப்படுத்தி இருக்கேன் இல்லைங்களா? அந்த அளவு தான் நான் இங்க குறைச்சிருக்கேன். நீங்க இங்க உயரம் வச்சிருந்தாலும் இதே அளவு தான் வரும். சரிங்களா? இங்க உயரத்தை குறைச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு இங்கதான் உயரம் குறையுமே ஒழிய இங்க வர்ற அளவு இதுல என்ன இருக்கோ அதே தான் வருங்க. இந்த கேப் கேக்குறீங்களா? நான் அதுக்குதான் உங்களுக்கு இன்னொரு இதை ஈஸியா சொல்லியிருக்கேன். நீங்க இதை வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப இங்க வர்றது மட்டும் நீங்க இதுல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் ஹைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்க 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 பட்டியினுடைய உயரத்துக்கு ஸ்கேல் வச்சிருக்கேன். இங்க ஸ்கேல் வச்சிருக்கேன். 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ எப்படி வருதோ அதை மட்டும் நீங்க இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து நமக்கு கப் ஷேப் வந்து லிஃப்ட் பண்றதுக்கான ஒரு பட்டி தான் இது. ஏன்னா இப்போ வர நிறைய பிரின்சஸ் கட் பிளவுஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இப்ப பாம்பே ஸ்டைல்ல தைக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுவரை லோ நெக் வச்சுட்டு இங்க இருந்தே யோக் வர மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனால ஹெவி பஸ்டா இருக்கவங்களுக்கும் அதுதான் கொடுக்குறாங்க. அப்ப இந்த ஃப்ரண்ட்ல வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து பஸ்ட் வந்து
அதாவது ஒரு சிலருக்கு வந்து பஸ்ட் சேர்ந்த மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா டிவைட் பண்ணி இருக்கும். டிவைட் பண்ணி இருக்கவங்களுக்கெல்லாம் இது நல்லாவே ஃபிட்டிங் கரெக்டா வரும். ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா கப் ஷேப் ரெண்டுமே பாத்தீங்கன்னா, அதாவது ஷோல்டர் அகலமும் பாடியோட அகலமும் குறுகலா இருக்கிறவங்களுக்கு கப் ஷேப் வந்து நெருக்கமா வரும். அப்போ வந்து முன் உயரம் நம்ம அதிகப்படுத்தி தான் ஆகணும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷோல்டரா இருக்கும், செஸ்ட் ரவுண்ட் வைடா வரும். பஸ்டும் பாத்தீங்கன்னா ஹெவி பஸ்டா இருந்தாலும் தனித்தனியா இதா போடுற மாதிரி வரும். சரிங்களா? அவங்களுக்கு வந்து சென்டர்ல கேப் வந்து அதிகமா கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஃபிட்டிங் வந்து தனித்தனியா 2 பஸ்டும் நீட்டா போடும்போது ஃபிட்டிங் வந்து கரெக்டா வரும். இல்ல நம்ம வந்து இந்த இந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி தான் இங்க குடுக்கணுமே ஒழிய, நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ண முடியாதுங்க. ஆமா. அப்ப அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இப்படி இருக்கிறது இப்படி இப்படி நகர்ந்து வரும்போது இந்த ஷேப் நமக்கு மாறிட்டே குறைஞ்சிட்டே தான் வருங்க. இப்படி உயரமா இருக்கும்போது தான் இவ்வளவு ஸ்லாண்டிங் வரும். நீங்க இதை அதிகப்படுத்துனீங்கன்னா இன்னும் இப்படி வரும். இப்படி இப்படி அது கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இப்ப இந்த இது எதுக்காக இப்படி நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, இப்படி டக் பிடிக்கிறோம் இல்லைங்களா? டக் புடிச்சிட்டு இத ஃப்ரண்ட்ல இப்படி வச்சு நம்ம தைக்கும் போது இந்த இடம் உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து ஒரு ஒரு திக் ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்குங்க. இந்த இடத்துல இந்த துணி வந்து நம்ம இப்படி மடிச்சு இப்படி உள்ள குடுத்துருவோம். அப்போ இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு grip கிடைக்குங்க. சப்போஸ் இத நீங்க வெட்டிட்டீங்க அப்படின்னா, இத இப்படி வெட்டிருவாங்க ஒரு சிலர் இந்த பிசுறு வர மாதிரி. அப்படி வச்சு வெட்டிட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனையும் இல்ல. இது வந்து ஒரு சப்போர்ட் இங்க இருக்கும். அது வந்து சும்மா ஒரு மாதிரி இப்படி கொஞ்சம் இதாகிற லூஸா இருக்க மாதிரி வரும். அவ்வளவுதான். சரிங்களா? இந்த கார்னர் வர்றதுக்கு காரணமே அதுதான். நீங்க இப்படி ஸ்ட்ரைட்டா வெட்டிக்கிறோம் அப்படின்னாலும் ஒவ்வொருத்தருடைய மெத்தட் அப்படிதான். இத வர்றத கரெக்டா ஸ்ட்ரைட்டா வெட்டிட்டு இப்படி டக் புடிச்சுக்கிறாங்க. அப்படி பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆரம்ப காலத்துல இருந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா அது வந்து ஒரு ஒரு grip வந்து இப்படி மடிச்சு இப்படி நம்ம இதுல ஒரு இப்படி ஒரு ஸ்டிச் போடுவோம். சரிங்களா? போட்டுட்டு இப்படி போடும்போது இது வந்து நமக்கு grip-ஆ இந்த இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் டாட் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்க. இதுல எதுவும் டவுட் இருக்குங்களா? கிளியர் ஆயிடுச்சுங்களா? அப்படியெல்லாம் தேவையில்லைங்க. அது வந்து அவங்களுடைய பாடியோட அமைப்பு தான். நம்ம வந்து ஓவரால் என்ன அளவு எடுக்கிறோமோ அந்த மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணா போதுங்க. ஒரு சிலர் வந்துட்டு இந்த இந்த டாட் பிடிக்காம விட்டாங்க அப்படின்னா, நமக்கு 2 பிரஸ்ட்டுமே இப்படி ஈவனா இருக்கும். இந்த டாட் பிடிச்சோம் அப்படின்னா, இப்படி 2 இதுமே இப்படி டிவைட் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு பள்ளம் வரும். அவ்வளவுதான். அதாவது செப்பரேட்டா இருக்கும். இந்த ஒரு சிலர் இந்த பிரின்சஸ் கட் இதெல்லாம் தைச்சாங்கன்னா, இந்த சென்டர் டாட், மிடில் டாட் பிடிக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் லூஸ் வரும். அப்படி இல்லாட்டின்னா 2 பஸ்டும் ஒரே அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வர்ற மாதிரி இருக்கும். ஓகே. தேங்க்யூங்க. மறுபடியும் ஸ்டிச்சிங் கிளாஸ் இருக்கவங்க நாளைக்கு மீட் பண்ணலாம். இந்த வீடியோ தொடர்ச்சியா பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா இது இவ்வளவு தூரம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அதுல உங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியும். ஏன்னா உங்களுக்கு வீடியோ ஓபன் பண்ணோன்னவே அவங்க சொல்றது ஓரளவுக்கு புரியல, இல்ல சரி வராது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்லயே அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. இவ்வளவு தூரம் வீடியோ எண்டு வரைக்கும் வந்திருக்கிறீங்க அப்படின்னாவே அவங்களோட டீச்சிங் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். சப்போஸ் அப்படி புரிஞ்சிருக்கு இல்லாட்டினா புரியல, அப்படி ரெண்டுல ஏதாவது முழு வீடியோவும் பார்த்துமே எனக்கு புரியல அப்படிங்கிறவங்களும் முழுசா பார்த்துருப்பீங்க. அதனால உங்களுக்கு அதுல புரிஞ்சிருக்கிறது புரியாதது இல்ல எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதை பத்தியும் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுனாலுமே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதுக்கு உண்டான சில விஷயங்கள், அதுக்கு உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோஸை தொடர்ச்சி பார்க்கணும் அப்படின்னா, அடுத்து போட போற வீடியோவும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த சேனலை நீங்க பார்க்கும்போது தான் அடுத்தடுத்த வீடியோவை நீங்க தொடர்ச்சியா பார்க்க முடியும். நடுவில் எந்த விதமான இடைவெளியும் இல்லாம பார்க்கும்போது உங்களுக்கு தொடர்ந்த ஒரு வாரம் 10 நாளைக்கு நீங்க அந்த ஒரு கிளாஸுக்கு போன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதாவது ஒரு பணம் கொடுத்து ஒரு பிளவுஸை கத்துக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயத்தை தான் நம்ம இந்த யூடியூப் சேனல்ல பார்ட்டா பிரிச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். ஒரே வீடியோல ஒரே விஷயத்த ஃபுல்லாமே ஒன்று சொல்லி கொடுத்தாலுமே கத்துக்கிறதுக்குன்னு ஒரு சில நேரங்காலம்லாம் இருக்குது. அதை எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரே மாதிரி கத்துக்க முடியாது. பின்பகுதி எப்படி வெட்டணும், முன்பகுதி அதை வச்சு எப்படி மார்க் பண்ணணும், பட்டி எப்படி மார்க் பண்ணணும், அதுல டாட் எப்படி பிடிக்கணும், அதே மாதிரி ஃப்ரண்ட் பட்டி ஊப்பட்டி இது எல்லாமே ஒரு பார்ட்டா பிரிச்சு அதை கத்துக்கும் போது ஆயுசுக்கு நமக்கு அது மறக்காத அளவுக்கு அது தெளிவா மண்டையில ஏத்திக்கிற அளவுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதனாலதான் கொஞ்சம் பிரிச்சு போடுறது. ஃபுல் வீடியோ நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருந்திருக்கும். அது எல்லாமே பார்க்கும் போதே உங்களுக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கும்.
அதனாலதான் இதை கொஞ்சம் பார்ட்டா பிரிச்சு சொல்லும் போது அவங்க சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே அது ரொம்ப தெளிவாகவும் புரியும். அதே மாதிரி இடையில நீங்க சந்தேகம் பார்க்கறது, இப்போ ஷோல்டர்ல சந்தேகம் அப்படின்னா அந்த ஷோல்டர் சம்மந்தப்பட்ட வீடியோ மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி அதுல பார்க்கும்போது அந்த பர்டிகுலரா அந்த வீடியோஸ்ல மட்டும் உங்களுக்கு எல்லா சந்தேகமுமே நிவர்த்தி ஆயிடும். அதனாலதான் கொஞ்சம் பார்ட்டா பிரிச்சு உங்களுக்கு ஒரு வீடியோஸ் ஃபுல்லா வரும்போதே அதில் அது சம்மந்தப்பட்ட எல்லா சந்தேகங்களும் தீர்ற அளவுக்கு அதில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.